நாள் 44. லூக்கா 22 அதிகாரம் 15 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஆமீன். இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பெரிய வியாழக்கிழமை ஆகிய இந்த நாளினுடைய சிந்தனை பொருள் ஆண்டவர் விரும்பிய விருந்து. 3 சிந்தனைகள். முதலாவது, அவர் உடலுக்கு அடையாளமாய் இந்த விருந்து இருக்கிறது. மத்தேயு 26:26, மார்க் 14 அதிகாரம் 22, லூக்கா 22:19 இந்த வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. யோவான் 6 அதிகாரம் 54, 55, 56 வசனங்கள். என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, ஆண்டவர் தருகின்ற இந்த விருந்து அவருடைய உயிருக்கு அடையாளம். லூக்கா 22:20, 1 கொரிந்தியர் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. யோவான் 6 அதிகாரம் 53, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6 அதிகாரம் 54, 55, 56 வசனங்கள். என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, அவருடைய விருந்திலே அவர் உறவுக்கு அடையாளமாய் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16, 17 வசனங்கள். நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் என்னோடும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். ரோமர் 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலும் அவர் அளிக்கின்ற விருந்து நமக்கு அடையாளமாக, நம்முடைய உடலுக்கு, உயிருக்கு, உறவுக்கு அடையாளமாக இருக்கும் என்கின்ற விசுவாசத்திலே நாம் பங்கு பெறுவோம். அவருடைய கிருபைகளினால் நாம் நிலைத்திருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய மேலான நன்மைகளை, மேலான பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.